Hello everyone, welcome to Cloud Ocean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். என்னன்னா ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்சஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன? ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேர் உண்டு, ஆன் ப்ரெமிசஸ்னும் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்சஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுக்கு உள்ள ஒரு கம்பேரிசன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வேணும். நீங்கள் உங்களோட கேரியரை ஒரு கிளவுட் இன்ஜினியராகவோ, டெவாப்ஸ் இன்ஜினியராகவோ, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன் ப்ரெமிசஸ்னால் அது எப்படி இருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும், அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கிளவுட்னா என்ன, கிளவுட் எதற்காக வந்துச்சு, ஒருவேளை இந்த ஆன் ப்ரெமிசஸில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சா இல்லையா, கிளவுடில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட் ஃபார் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக கூட இருக்கலாம், பட் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்கிறத ஒரு டயக்ராமாக நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன் ப்ரெமிசஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி தான் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ 2006 கிட்ட வந்துச்சு, ஓகேவா. அதுக்கு முன்னக்கூட்டி எல்லா கம்பெனியுமே இண்டஸ்ட்ரி வந்து அவங்கவுங்க அப்ளிகேஷனை எதில் டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபிசிக்கல் சர்வரில் தான் டிப்ளாய் பண்ணாங்க. ஃபிசிக்கல் சர்வர்னால் அது எங்கே இருக்கும், ஒரு டேட்டா சென்டர் ஆன் ப்ரெமிசஸில் தான் இருக்கும். ஸோ அந்த ஆன் ப்ரெமிசஸில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிஃபோர் கிளவுட் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த டைமில் ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ண விஎம் விர்ச்சுவல் மிஷின்ஸ், விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துச்சு. பட் ஸ்டில் அதால் கம்ப்ளீட்டாக ஒரு ரெசல்யூஷன் அதுக்கு கொடுக்க முடியலை. ஸ்டில் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் டோட்டலாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தது தான் கிளவுட் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கிளவுட் இருக்குது. ஸோ வி கேன் கால் இட் அஸ் deployment models. So under deployment models, we can categorize the cloud into 3 types. ஓகேங்களா. So the first one is public cloud, ரெண்டாவது வந்து private cloud, and the third one is hybrid cloud. நம்ம இது ஒவ்வொன்றையும் என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்ப்போம். ஸோ அண்ட் இன் பப்ளிக் கிளவுடில் பார்த்தீங்கன்னா ஓகே கிளவுட் ஓகே, இது வந்து ஆன் ப்ரெமிசஸ் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு சேலஞ்சஸ்க்கும் ஒரு சொல்யூஷனாக கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம், பப்ளிக் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அது கொடுக்கக்கூடிய சர்வீசஸை வந்து ஒரு 3 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், இன்னொன்று பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், ஓகேவா. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட், நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ பிஃபோர் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஹவு கம்பெனிஸ் ரன் அப்ளிகேஷன், கிளவுட் கம்ப்யூட்டிங் வர்றதுக்கு முன்னக்கூட்டி அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணாங்க, ஒய் கிளவுட் பிகேம் பாப்புலர், ஸோ அந்த நேரத்தில் கிளவுட் எதனால் வந்து அண்ட் மார்க்கெட்டில் ஒரு
பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு. அதில் க்ளவுடில் பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட்னா என்ன, தென் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆன் ப்ரிமிசஸ் வர்சஸ் ப்ரைவேட் க்ளவுட். இப்போ நிறைய பேர்கிட்ட பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட் என்னன்னு கேட்டால் ஈஸியாக கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க. பட் அவங்க கிட்ட ஆன் ப்ரெமிசஸ், அதாவது டேட்டா சென்டருக்கும் ப்ரைவேட் க்ளவுடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க ஆன்சர் பண்ண. இதை நான் நிறைய பேர்கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருக்கேன், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது, அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவோட ஹோல் கண்டென்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நல்ல டீட்டெயில்டாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் ப்ரெமிசஸ். ஓகேங்களா? ஸோ இது நான் சொல்கிறது ஒரு 10-15 இயர்ஸ் பேக். ஓகேவா? ஸோ 10-15 இயர்ஸ் முன்னாடி கம்பெனிஸ் வந்து எப்படி அப்ளிகேஷன் எல்லாம் ரன் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சினாரியோவோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கோட நேம் வந்து XYZ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த XYZங்கிற கம்பெனி அவங்க வந்து ஒரு 10 அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணணும்னு அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து அதுக்கு கோடிங் எழுதி எல்லாம் டெவலப் பண்ணி நவ் தே வாண்ட் டு டிப்ளாய் தட் அப்ளிகேஷன். இப்போ அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும்னா அதை எங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க? they need some resources, they need some platform, correct? So for example, நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னு வைங்களேன். எங்கே வீடு கட்டுவீங்க? ஸோ அந்த வீடை கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த வீடை கட்டுறதுக்கு ஒரு பிளான் வேணும், அந்த வீடை கட்டுறதுக்கு ரிசோர்ஸஸ் வேணும், மெட்டீரியல்ஸ், தென் அந்த வீடை கட்டுறதுக்கு ஒர்க்கர்ஸ் வேணும். அப்படி தானே? அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இப்போ டிப்ளாய் பண்ண போகிறீங்க. அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறதுக்கு தே நீட் சம் ரிசோர்ஸஸ், கரெக்ட்? ஸோ இப்போ ஆன் ப்ரிமிசஸில் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும்னா என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவை? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ் கண்டிப்பாக வேணும், சரிங்களா? ஸோ இந்த ஆன் ப்ரிமிசஸ் என்விரான்மெண்ட்டில் ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு அவங்க அப்ளிகேஷனை எதில் டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் தான் டிப்ளாய் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ஸில் அப்போ டிப்ளாய் பண்ணுறதுக்குள்ள டெக்னாலஜி இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க டைரெக்டாக ஃபிசிக்கல் சர்வரில் தான் டிப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு அப்ளிகேஷன் அவங்க டிப்ளாய் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு முன்னக்கூட்டியே ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லாம் வாங்கணும். தென் ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லாம் வாங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெட்வொர்க் செட்டப் பண்ணணும். ஸோ நெட்வொர்க்கிங் செட்டப்பில் ரவுட்டர், சுவிட்சு, ஃபயர்வால் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் செட்டப் பண்ணணும். டேட்டா சென்டர் செட்டப்னா இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் சர்வர்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் பெரிய பெரிய ரேக்கில் அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கம்பெனியும் பல தௌசண்ட்ஸ் ஆஃப் ரேக்ஸில் நிறைய சர்வர்ஸ், ஃபிசிக்கல் சர்வர்ஸை ரேக்காக அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த சர்வர்ஸ் எல்லாம் எப்போவுமே ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ எப்போவும் அது வந்து டவுன் ஆகிடக்கூடாது. அதுக்காக எப்போவும் அதுக்கு பேக்கப்புக்கு ஒரு பவர் பேக்கப் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் இந்த சர்வர்ஸ் எல்லாம் எப்போவுமே கூலிங்கில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த ஏசிலாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கணும் 24/7. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் டைம் செட்டப்னு வைங்களேன். பட் இதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் டீம் அது முக்கியம். நம்ம செட்டப்ன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? ஏன்னா நம்ம சர்வர்ஸ் வந்து ஒன் டைம் செட்டப் பண்ணிடுவோம், பட் அதுக்கப்புறம்
சர்வரில் ஏதாவது இஷ்யூஸ் வருதா இல்லையா அதை மானிட்டர் பண்ணணும். அப்படி இஷ்யூஸ் வந்தால் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் நெட்வொர்க்கிங்கில் கனெக்டிவிட்டியில் எதுவும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டோரேஜ் மானிட்டர் பண்ணணும். ஒருவேளை அந்த சர்வரில் டிஸ்க் ஸ்பேஸ் எதுவும் ஃபுல்லாக போகுதா அதை மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்சிங், ஓஎஸ் பேட்சிங் அப்டேட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணுற நேரத்தில் டவுன் டைம் எதுவும் இருக்குதா அதெல்லாம் பார்க்கணும். சர்வர் வந்து டவுன் ஆகாமல் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் டீம் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அவங்க இந்த XYZ கம்பெனி வந்து 10 அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணணும் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 அப்ளிகேஷனுக்கு தேவையான சர்வர்ஸ், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம செட்டப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படுது இந்த 10 அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த XYZ கம்பெனிக்கு 10 அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணணும். அதுக்கு நம்ம சர்வர் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஒரு அப்ளிகேஷன் தான் டிப்ளாய் பண்ண முடியும். அப்போ அவங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன? 10 சர்வர். அப்போ அவங்க 10 சர்வர் வாங்கணும். 10 ஃபிசிக்கல் சர்வர், 10 ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வாங்கினா தான் அதில் 10 அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ அஸ்யூம் பண்ணுங்க, ஒரு ஃபிசிக்கல் சர்வரோட ப்ரைஸ் வந்து 2 lakhs. அப்போ 10 ஃபிசிக்கல் சர்வரோட ப்ரைஸ் 20 lakhs. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஒரு சர்வருக்காக மட்டும் நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்குது? ஒரு 20 lakhs செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ஒன்லி ஹார்ட்வேர் காஸ்ட் மட்டும்தான். இதை தவிர்த்து இன்னும் நிறைய செலவுகள் இருக்குது. என்னென்னா, அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டா சென்டரில் உங்களுக்கு வந்து பவர் பேக்கப் இருக்குது. ஸோ அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டிக்கு காஸ்ட் ஆகும். தென் கூலிங் சிஸ்டம், அதுக்கு காஸ்ட் ஆகும். ரேக் ஸ்பேஸ், அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு நெட்வொர்க் டிவைசஸ்லாம் வாங்கணும். ஸோ இதுக்கு எல்லாம் அடிஷ்னல் காஸ்ட். ஸோ சர்வர் காஸ்ட் ப்ளஸ் அடிஷ்னல் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மோர் தென் 20 lakhs போகும். ஓகேங்களா? ஸோ மினிமலாக நான் ஒரு 10 அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு நான் வந்து மோர் தென் 20 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் ஆன் ப்ரெமிசஸில். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஸோ வித் இந்த செட்டப்பில், இந்த ஆன் ப்ரெமிசஸ் செட்டப், ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ். ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் அப்படின்னா, இப்போ கம்பெனிக்கு வந்து 10 அப்ளிகேஷன்னு ரெக்யூர்மெண்ட் வருது. பட் அவங்க அந்த ரெக்யூர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் சர்வர்லாம் வாங்கணுமா, ப்ராசஸ் பண்ணணும்னா ரொம்ப டிலே ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்க ஒரு கம்பெனி, ஸோ அதுக்கு முன்னக்கூட்டியே கொஞ்சம் ஃப்யூச்சரை பிளான் பண்ணி அவங்க கொஞ்சம் ஹார்ட்வேர் வந்து வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ ஃப்யூச்சரை பிளான் பண்ணி, ஸோ நமக்கு ஃப்யூச்சரில் இந்த இயரில் இவ்வளோ ப்ராஜெக்ட் வரலாம், ஸோ இத்தனை அப்ளிகேஷன் நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி இவ்வளவு சர்வர், இவ்வளோ ஹார்ட்வேர், இவ்வளவு நெட்வொர்க் டிவைசஸ் தேவைப்படும் எல்லாம் பிளான் பண்ணி முன்னக்கூட்டியே வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த ஃப்யூச்சரை பிளான் பண்ணி ஸோ வாங்கி வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ 10 சர்வர் வாங்கணும். ஸோ அதில் ஒவ்வொரு சர்வரும் ஃபார் எக்ஸாம்பிள் 8 CPU அண்ட் 16 GB RAM இந்த கான்ஃபிகரேஷனில் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் ஹெவி அப்ளிகேஷனாக இருக்கும், நிறைய யூசர்ஸ் வரலாம், யூசர் டிராஃபிக் நிறைய வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவங்க வந்து ஹை கான்ஃபிகரேஷனில் 8 CPU 16 GB ரேமில் உள்ள சர்வரை வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன். பட் அந்த அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசோர்ஸை வந்து அந்த அப்ளிகேஷன் யூட்டிலைஸ் பண்ணலை.
அந்த அப்ளிகேஷன் வந்து ஜஸ்ட் யூட்டிலைசிங் 2 CPU அண்ட் 4 GB RAM தான் யூட்டிலைஸ் பண்ணுது. இப்போ என்ன பண்ண முடியும்? அந்த சர்வர் வாங்கியாச்சு, அதில் எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு, அப்ளிகேஷனும் டிப்ளாய் பண்ணியாச்சு. பட் அந்த சர்வர் வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த அளவுக்குள்ள ரிசோர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலை. இப்போ ரிமைனிங் வந்து 6 CPU அப்புறம் 12 GB RAM ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்டேஜ். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ த ரிமைனிங் ரிசோர்ஸஸ் வேஸ்டேஜ். சரியா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஆன் ப்ரிமிசஸ் செட்டப்பில். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா அண்டர் ப்ரொஃபிஷன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமான ரிசோர்ஸை ஆர்டர் பண்ணிடுதும். ரெண்டாவது அதுக்கு ஆப்போசிட், ஒருவேளை நம்மளோட அப்ளிகேஷன் வந்து 4 CPU தான் யூஸ் பண்ணும், 8 GB RAM தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்ஃபிகரேஷனில் சர்வரை வாங்கிறதும் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிடுறதும். ஸோ நம்ம எதிர்பார்க்கறது மேக்ஸிமம் ஒரு 500 யூசர்ஸ் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடாக மோர் தென் 500 பீப்புள் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறாங்க. சடன் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ இந்த சர்வரால் அந்த டிராஃபிக் அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியலை. இப்போ இம்மிடியட்டாக நம்மளால் இந்த சர்வரை அப்கிரேட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம வாங்கியிருக்கிற நம்ம எந்த CPU ரேமில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி எந்த சர்வர் நம்ம ஆர்டர் கொடுத்து பண்ணியிருக்கிறோமோ, செட்டப் பண்ணியிருக்கிறோமோ, அந்த சர்வரால் அந்த ரிக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ இம்மிடியட்டாக நம்மளால் இன்னொரு ஃபிசிக்கல் சர்வரை வாங்கி அதை அப்கிரேட் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இது வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது ப்ராப்ளம் என்னென்னா ஸ்கேலிங் ப்ராப்ளம். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் சீனரியோ தான். ஸோ இப்போ சடனாக 10 சர்வர் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம கம்பெனிக்கு வந்து சடனாக எனக்கு ஒரு 20 அப்ளிகேஷன் வேணும். 10 அப்ளிகேஷன் இருக்க வேண்டிய இடத்துல மீன்ஸ் எனக்கு 10 அப்ளிகேஷன் முதல்ல ஒரு ஆர்டர் வந்துச்சு. சடனாக எனக்கு இப்போ வந்து ஐ வாண்ட் டு டிப்ளாய் 20 அப்ளிகேஷன் அப்படின்னு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். பட் என்கிட்ட வந்து ஹார்ட்வேருக்கு எல்லாமே 10 அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ 20 அப்ளிகேஷனுங்கிறப்போ எனக்கு சடனாக நான் வந்து புதுசாக ஹார்ட்வேரெல்லாம் வாங்கி ரெடி பண்ணுறது வந்து இமிடியேட்லி இட் இஸ் நாட் பாசிபிள். இதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக 10 சர்வருக்கு நீங்கள் கொட்டேஷன் ரைஸ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும், தென் வெண்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும், அப்புறம் வெண்டர் வந்து அவங்ககிட்ட எல்லாம் செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும், தென் டெலிவரி பண்ணணும். டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன செட்டப்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செட்டப் எல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நிறைய வருது. எனக்கு 10 அப்ளிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல 20 அப்ளிகேஷன் பண்ணணும்னு எனக்கு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் நிறைய வருது. பட் அதை ஆன் டைமில் எனக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எனக்கு நான் இங்கே செட்டப் பண்ண முடியலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்லோ. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்லோவாக இருக்குது, பட் பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம வந்து பிஸ்னஸை நம்ம ஃபாஸ்ட்டாக இன்னும் க்ரோத் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா ஆப்ரேஷனல் எஃபெக்ட். ஸோ அந்த நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஃபிசிக்கல் சர்வருக்கு ஓஎஸ் பேட்சிங் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும், அந்த டேட்டாலாம் பேக்கப் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும், செக்யூரிட்டி அப்டேட்லாம் கரெக்டாக ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி டைம் வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்கேஸ் 10 அப்ளிகேஷன் சொன்னேன், அதில் ஒரு அப்ளிகேஷனில் சடனாக சர்வர் வந்து டவுன் ஆகிட்டுன்னு வைங்களேன், அப்ளிகேஷன் டவுன் ஆயிரும். உங்களோட எண்ட் யூசர்ஸ் கஸ்டமர் வந்து இம்பேக்ட் ஆவாங்க. தென் உங்களோட பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகுது. இம்மிடியேட்டாக நம்ம இந்த ஃபிசிக்கல் சர்வரை ஃபிக்ஸ் பண்ணி அப் பண்ணி அப்ளிகேஷனை அப் அண்ட் ரன்னிங்காக கொண்டு வர்றது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஃபிசிக்கல் சர்வரில்.
ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரம் என்ன ஆயிடுது, அப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன் டைம் ஆயிடுது, உங்களோட பிஸ்னஸ் வந்து இம்பேக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா ஆன் ப்ரிமிசஸில் ஹை அவைலபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சர்வர்ஸ் வேணும். ஸோ அகைன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்வர்ஸ் வேணும்னா பர்ச்சேசிங் அகைன் அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் எக்ஸிஸ்டிங் இன் த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ அண்ட் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிஸ்னஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டைம் டு மார்க்கெட். உங்களோட அப்ளிகேஷனை, உங்களோட பிஸ்னஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அப்ளிகேஷனை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மார்க்கெட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட பிஸ்னஸும் க்ரௌத் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அதே கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு காம்படிட்டர் இருக்கலாம், கரெக்டு தானே? ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிஸ்னஸும் நம்மளுக்கு க்ரௌத் ஆகும். ஓகேங்களா? ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கெப்பாசிட்டி பிளானிங். ஸோ கெப்பாசிட்டி பிளானிங் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ரொம்ப ஓவராகவும் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது, அதில் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகிடுது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாலும் அதில் என்ன ப்ராப்ளம்னா பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்துடுது, நம்மளால் இம்மீடியட்டாக ஸ்கேலிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளால் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ப்ரிடிக்ட் த லோட். ஃப்யூச்சரில் எவ்வளோ லோடு வரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஹார்ட்வேர் ரிசோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டி பிளானிங்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. கரெக்டாக பிளான் பண்ணுறது, கரெக்டாக எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸ் தான் தேவைப்படும் இந்த அப்ளிகேஷனுக்கு அப்படின்ட்டு பிளான் பண்ணி கரெக்டான அந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸை வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பிக் சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன் த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக சர்வர் வாங்கணும்னா திரும்ப அடிஷ்னலாக காஸ்ட் பே பண்ணணும், அடிஷ்னல் காஸ்ட் ஹை காஸ்ட் ஆகும், ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது, ஸ்கேலிங் வந்து ரொம்ப ஸ்லோ. ஓகேங்களா? அண்டு மேனுவல் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இதில். அதுக்கப்புறம் டவுன் டைம் ரிஸ்க் இருக்குது, டைம் டு மார்க்கெட் அது வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ பிஸ்னஸ் க்ரௌத் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் ஆகுது. பிஸ்னஸ் க்ரௌத்துங்கிறது ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸோ அது கொஞ்சம் இம்பேக்ட் ஆகுது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு இட் இஸ் ஆல்வேஸ் நாட் இன் ரெடி ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இன் த ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Now we will see about virtualization. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் ப்ரெமிசஸ் பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த டைமில் தான் விஎம் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த விஎம் டெக்னாலஜிங்கிறது ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபேஸ் பண்ண சம் ப்ராப்ளம்ஸ் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. ஸோ நாட் ஆல், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலை, இட் ஹெல்ப்ஸ் டு ஓவர் கம் ஃபியூ ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவலைசேஷன் விஎம்னா என்ன, அதோட பேசிக் ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு 10 அப்ளிகேஷன் எனக்கு டிப்ளாய் பண்ணணும், அதுக்கு எனக்கு வந்து 10 சர்வர் தேவை. ஏன்னா ஒரு சர்வரில் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் டிப்ளாய் பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ நான் அந்த சர்வரை வந்து நான் ஆர்டர் பண்ணுறதுல ஒரு என்ன பண்ணிட்டேன், ஹை கான்ஃபிகரேஷனாக ஆர்டர் பண்ணிட்டேன், ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். பட் அந்த அப்ளிகேஷன் வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் கம்மியாக தான் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8 CPU
8 கோர் CPU அண்ட் 16 GB RAM இந்த கான்ஃபிகரேஷனில் உள்ள சர்வரை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். பட் என்னோட அப்ளிகேஷன் வந்து 2 CPU 4 GB RAM தான் யூஸ் பண்ணுது. அப்போ ரிமைனிங் எவ்வளவு ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதை நம்ம ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் விஎம்மில் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம விர்ச்சுவலைசேஷனுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். த்ரூ தட் we will create multiple virtual machines. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அந்த ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் விஎம் ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து ஹார்ட்வேர், இதுதான் ஃபிசிக்கல் சர்வர். சரிங்களா? நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபிசிக்கல் சர்வரில் ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் அசியூம் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஜென்ரலாக ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இந்த விண்டோஸ்க்கு மேலே ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அதில் ஒரு சர்வரில் ஒரு அப்ளிகேஷன் தான் ரன் ஆகும். ஆனால் இப்போ இந்த விர்ச்சுவலைசேஷனில் என்ன ஆகும்னா, இந்த ஓஎஸ்க்கு மேலே நம்ம வந்து ஹைப்பர்வைசர், ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இந்த விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேருக்கு பேர் என்னென்னா ஹைப்பர்வைசர். ஜென்ரலாக மார்க்கெட்டில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, விஎம்வேர், ஹைப்பர்வி, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வி வில் கால் இட் அஸ் அ ஹைப்பர்வைசர். ஸோ இந்த கெஸ்ட் ஓஎஸ், அதாவது இந்த விண்டோஸ் ஓஎஸில் இந்த ஹைப்பர்வைசருங்கிற சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த த்ரூ தி சாஃப்ட்வேர் நம்ம வந்து மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு முன்னாடி ஒரு சர்வரில் ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். இதில் வந்து இப்போ நம்ம 4 கெஸ்ட் ஓஎஸ், அதாவது 4 விஎம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். VM1, VM2, தென் VM3, VM4 அந்த மாதிரி. ஸோ ஒரே சர்வரில் நான் 4 அப்ளிகேஷன் கூட நான் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா எனக்கு ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹைப்பர்வைசர்னு சொல்லியிருந்தால இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், அந்த ஹைப்பர்வைசரில் வந்து 2 விதமான ஹைப்பர்வைசர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர். டைப் 1 ஹைப்பர்வைசரில் என்ன நடக்குதுன்னா, நான் சொல்லியிருந்தால இந்த ஹார்ட்வேருக்கு மேலே டைரெக்டாக நம்ம அந்த ஹைப்பர்வைஸுங்கிற சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தென் அதுக்கு மேலே டைரெக்டாக நம்ம கெஸ்ட் விஎம், கெஸ்ட் ஓஎஸ், ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா நம்ம அந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் லிமிட் வரை நம்ம விஎம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஹார்ட்வேருக்கும் இந்த ஹைப்பர்வைசருக்கும் இடையில இன்டர்மீடியேட்டாக யாரும் கிடையாது. திஸ் ஹைப்பர்வைசர் டைரக்ட்லி கம்யூனிகேட்டிங் டு தி ஹார்ட்வேர். இந்த டைப் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேருக்கு மேலே ஹோஸ்ட் ஓஎஸ், அதாவது நம்ம நார்மலாக இப்போ நம்ம லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுல்ல, அதே மாதிரி. ஸோ விண்டோஸ் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைப்பர்வைஸுங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில இன்டர்மீடியேட்டராக இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேலே தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து டைப் 1ல் இன்ஸ்டால்டு டைரக்ட்லி ஆன் ஹார்ட்வேர், நோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் பிட்வீன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஹைப்பர்வைசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில there is no intermediator. அதனால இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அதுவே இதில் வந்து ஹைப்பர்வைசருக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹைப்பர்வைசர் டைப் 2ல் வந்து ரன்ஸ் ஆன் டாப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்டர்மீடியேட்டராக இடையில இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? தென் ஸோ அதே தான். ஸோ டைப் 1ல் டைரெக்டாக அந்த ஹார்ட்வேர் ஆக்சஸ் இருக்கும்.
ஓகேங்களா, யாருக்கு ஹைப்பர்வைசருக்கு. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். டைப் 2ல வந்து இது வந்து ஆன் டாப் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஹைப்பர்வைசர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஹைப்பர்வைசர் இதோட ரோல் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த ஃபிசிக்கல் சர்வர் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபிசிக்கல் சர்வரோட இந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸை இது வந்து டிவைட் பண்ணுது. ஈச் விஎம்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் ஷேர்ஸ் த சிபியூ, ரேம் அண்ட் த டிஸ்க் ஸ்பேஸ் எவ்ரி திங், அண்ட் இட்ஸ் கிரியேட்டிங் எ விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணதுல ஓகேங்களா. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம வந்து ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலோகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த பேஸ் ஓஎஸ் இருக்குதுல்ல, பேஸ் ஓஎஸ் வந்து விண்டோஸில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு மேலே நம்ம ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இப்போ த்ரூ ஹைப்பர்வைசர் வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ லெட் மீ draw one diagram for your simple understanding. Okay, so assume this is my base physical server. ஓகேங்களா. ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்கும்னா, இதுக்கு மேலே எனக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து விண்டோஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். லெட் மீ சர்ச் விண்டோஸ். எஸ், இதில் வந்து விண்டோஸ் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹைப்பர்வைசருங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஹைப்பர்வைசர் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், we can create multiple VMs. ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக் இந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 கோர் சிபியூ அண்ட் 16 ஜிபி ரேம்னு இருக்குன்னு வைங்களேன், அண்ட் 100 ஜிபி ஹார்ட் டிஸ்க் சைஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த பேஸ் சர்வரோட யூட்டிலைசேஷன் ரிசோர்ஸ் கான்ஃபிகரேஷன் வச்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 2 சிபியூ, இதுக்கு வந்து 4 ஜிபி ரேம், இதுக்கு வந்து let us take 50 GB. okay, I will make it as 200 GB. okay, so இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ல ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரே சர்வருக்குள்ள நான் வந்து எத்தனை 4 சர்வர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கலாம், விஎம். ஓகேங்களா. இப்போ இதில் எனக்கு பேஸ் ஓஎஸ் என்ன இருக்கு, விண்டோஸ் இருக்குது. பட் இந்த விஎம் வந்து கிரியேட் பண்ணுறல, இது வந்து விண்டோஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி அ உபன்டூவாக இருக்கலாம். ஓகேவா. இல்லைன்னா ரெட் ஹேட்டாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ அகெயின் விண்டோஸாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இட் கேன் பி எனி திங். ஓகேங்களா. ஸோ இட் கேன் பி எனி ஃப்ளேவர் ஆஃப் லினக்ஸ்.
ஓகேங்களா? ஸோ there can be multiple operating system OS distribution நான் இதில் இது பண்ணலாம். என்னோட பேஸ் OS என்னது விண்டோஸ் தான். பட் என்னோட VM வந்து நான் என்னது கிரியேட் பண்ணுறேன், மல்டிபிள் VM. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் வந்து எனக்கு 2 CPU 4GB RAM தான் யூட்டிலைஸ் பண்ணுது. பட் ரிமைனிங் ரிசோர்ஸஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், அனதர் VM கிரியேட் பண்ணி அதில் வேறு அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதில் ரிசோர்ஸ் வேஸ்டேஜுங்கிறது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? பட் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன ஆச்சு, எனக்கு இதில் 2 CPU 4GB RAM தான் யூஸ் பண்ணிச்சுன்னா ரிமைனிங் ரிசோர்ஸஸ் எல்லாம் வேஸ்டேஜ், நான் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதில் ரிசோர்ஸ் வேஸ்டேஜுக்கு நாட் பாசிபிள். ஆல்சோ ஆன் டாப் ஆஃப் அ physical machine I can run multiple VM with multiple OS distribution. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபிசிக்கல் சர்வர் இது வந்து ஒரு பில்டிங் மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கில் இதில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 10 முன்னாடி சொல்லியிருந்தேன் 10 அப்ளிகேஷனுக்கு 10 ஃபிசிக்கல் சர்வர் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ ஒரு சர்வரோட விலை 2 லட்சம் ரூபாய். இப்போ இந்த இடத்துல என்னன்னா நான் 10 சர்வர் வாங்க வேண்டியதில்லை. 10 சர்வர் வாங்க வேண்டிய இடத்துல 2 to 3 ஹை பெர்ஃபார்மன்ஸ் சர்வர் வந்து நான் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸோட சர்வர் மேக்ஸிமம் அசியூம் பண்ணிக்கோங்க ஒரு 10 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் சர்வருக்கு மேலே ஐ கேன் கிரியேட் மல்டிபிள் விஎம்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த முன்னாக்குட்டி ஆன் ப்ரிமிசஸில் எனக்கு வந்து 20 lakhs வந்துட்டு இருந்த பட்ஜெட்டு இப்போ பாதியாக குறைஞ்சிருது. இதில் விஎம்ல. ஓகேங்களா? காஸ்ட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் பாதியாக குறைஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இது இப்போ இந்த விஎம் வந்ததுனால என்ன அட்வான்டேஜ் அதை ஒரு லிஸ்ட் இருக்குது. வில் கோ த்ரூ ஃபாஸ்ட். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் வந்து பெட்டர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ரிசோர்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து நான் ஒரு சர்வர்லேயே கிரியேட் பண்ணிடலாம். ரெண்டாவது என்னன்னா ரிடியூஸ்டு ஹார்ட்வேர். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி வந்து 10 அப்ளிகேஷனுக்கு 10 சர்வர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ 10 அப்ளிகேஷனுக்கு நான் 2 to 3 ஹை கான்ஃபிகரேஷன் சர்வர்லேயே முடிச்சிடலாம். ஸோ எனக்கு நிறைய ஃபிசிக்கல் சர்வர் வாங்க வேண்டியதில்லை. கம்மியான ஃபிசிக்கல் சர்வர்லேயே நான் நிறைய அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணிடலாம். இது என்னோட காஸ்ட்டை குறைக்குது. அண்ட் ரிசோர்ஸ் வந்து ஐசோலேஷன், அதாவது ஒரு விஎம் வந்து இன்னொரு விஎம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து நான் இந்த விஎம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? பட் சடனாக இந்த விஎம் வந்து எனக்கு வந்து டியூ டு சம் இஷ்யூ இது வந்து டெட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த மற்ற விஎம்க்கு இதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா இது தனியாக இருக்குது. இது வந்து ஐசோலேட் ஆகி தனியாக இருக்குது. இதனால் மற்ற எந்த விஎம்க்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒன் விஎம் ஃபைல்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் அதர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸியாக டெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஈஸி டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு சர்வரில் சம் அப்ளிகேஷன்ஸு சம் சாஃப்ட்வேர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த இன்ஸ்டால் பண்ணுற நேரத்தில் சம்டைம்ஸ் இட் மே டேமேஜ் த சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த விஎம்ல இதை டேமேஜ் பண்ணுனா என்ன பண்ணனா இமீடியட்டாக இதை டெர்மினேட் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் எந்த இதுவும் வேஸ்டேஜ் நம்மளுக்கு ஆக போகிறதில்ல. பட் அதுவே இதுக்கு முன்னக்கூட்டி ஃபிசிக்கல் சர்வர் ஆன் ப்ரிமிசஸ் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்குகிறோம். On top of that, if we are doing any testing and if the application or software that damage the physical server na நம்ம அடுத்து புது physical server தான் வாங்கணும். அதை ரீக்ரியேட் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பட் விஎம்ல நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒன்றுக்குள்ளே நம்ம மல்டிபிள் டெஸ்ட் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டெவ் என்விரான்மெண்ட், இது வந்து ஒரு யூஏடி என்விரான்மெண்ட்டுக்குள்ள சர்வர், இது வந்து ஒரு ப்ராட் என்விரான்மெண்ட்டுக்குள்ள சர்வர். இந்த மாதிரி மல்டிபிள் என்விரான்மெண்ட்டுக்குள்ள சர்வரை நம்ம ஒரே ஃபிசிக்கல் சர்வரில் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அஸ் ஐ செட் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் சப்போர்ட். உபுண்டுவா இருக்கலாம், ரெட் ஹேட்டாக இருக்கலாம், சென்டோஸாக இருக்கலாம், ஸோ எந்த மாதிரி விண்டோஸாகவே இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஓஎஸ் சப்போர்ட் வந்து இந்த விஎம்ல கிடைக்கிது. பட் என்னதான் இருந்தாலும் இதில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த விஎம் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஆன் ப்ரிமிசஸில் இருந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிச்சா
அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸ்டில் சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? என்னன்னு அதை அப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ விஎம் வந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா ஹார்ட்வேர் டிபெண்டன்சி. என்னன்னா இந்த விஎம் எல்லாமே இந்த ஹைப்பர்வைசரில் ரன் ஆகுது. பட் இந்த விஎம் ஹைப்பர்வைசர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இந்த ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படிதானே? இந்த ஹார்ட்வேர் சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஹோல் ஹைப்பர்வைசரும் டவுன், அவ்வளோதான். இந்த ஹார்ட்வேர் வந்து ஃபெயில் ஆயிட்டுனா எல்லா ஹைப்பர்வைசருமே டவுன். ஸோ திஸ் ஹைப்பர்வைசர் ஆல்வேஸ் நீட்ஸ் டு டிபெண்ட் ஆன் த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். கரெக்டா? ஓகேங்களா? அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் கெப்பாசிட்டி லிமிட். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் சர்வரோட கெப்பாசிட்டி வந்து 8 CPU, 16 GB RAM, 200 GB ஹார்ட் டிஸ்க். இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம விஎம் கிரியேட் பண்ண முடியும். இந்த லிமிட்டை தாண்டி நம்ம இன்னொரு விஎம், நான் இப்போ ஒரு 5th விஎம், இப்போ எனக்கு ஆல்ரெடி 4 விஎம் இதில் ரன்னிங்கில் இருக்குது, ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 விஎம்மே என்னோட இந்த சர்வரோட யூட்டிலைசேஷன் ரிசோர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இஃப் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் மோர் விஎம்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி ரிசோர்ஸ் எல்லாமே ஃபுல்லி ஆக்கியபைடு. இந்த லிமிட் வரைக்கும் தான் நான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நான் இன்னொரு விஎம் ஆட் பண்ணணும்னா நான் வந்து என்ன பண்ணணும்? புதுசாக இன்னொரு சர்வர் வாங்கணும். தென் அகெயின் த சேம் ப்ராசஸ். கொட்டேஷன் ரைஸ் பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும், வெண்டருக்கு அனுப்பணும், தென் வெண்டர் டெலிவரி பண்ணணும், தென் சேம் ஃபிசிக்கல் சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். த சேம் ப்ராசஸ் அகெயின் ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இதில் வந்து ஸ்கேலிங், அடிஷ்னலாக ஸ்கேலிங்லாம் நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ திஸ் ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்ட். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டில் இந்த மெயின்டெனன்ஸுங்கிறது நம்ம இங்கேயும் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஓஎஸ்க்கு பேச்சஸ் அப்கிரேடேஷன் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணணும். தென் ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டில் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்க தான் செய்யுது. அண்ட் இன்கேஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த சர்வர் டவுன் ஆச்சுன்னா த ஹோல் விஎம் வில் பி டவுன். இதில் எத்தனை அப்ளிகேஷன், எத்தனை விஎம் ரன் ஆகிட்டு இருக்கோ எல்லாமே டவுன். ஓகேங்களா? தென் ஸோ இந்த விஎம்மோட சம்மரியை பார்க்கலாம். ஓகேங்களா? விஎம் வந்ததுனால நம்மளுக்கு வந்து காஸ்ட் ரெடியூஸ் ஆச்சு, இது ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? அண்டு நம்ம வந்து ரிசோர்ஸ் வந்து பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? பட் ஸ்டில் ஹார்ட்வேர் டிபெண்டன்சி இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்கேலிங்கும் நம்மளுக்கு லிமிட்டெடு தான். அண்ட் மெயின்டெனன்ஸும் இருக்குது. ஸோ விர்ச்சுவலைசேஷன் வந்தது ஒரு பெரிய நம்மளுக்கு என்னன்னா ஹெல்ப்ஃபுல் தான். இட் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணதான் கிளவுட் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி வந்தாலும் அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு கம்பேர்ட் டு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் கிளவுட் டெக்னாலஜி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளவுட் டெக்னாலஜி வந்து இட் சால்வ்ஸ் ட்ரெடிஷ்னல் அண்ட் விர்ச்சுவலைசேஷன் போத் பிளாட்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் விஎம்லேயும் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோமோ அது எல்லாமே கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் அதோட பேசிக் ஐடியா என்ன? வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? இப்போ நம்ம ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் சரி, விஎம்லேயும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த பேஸ் ஃபிசிக்கல் சர்வர் நம்ம வந்து பே பண்ணி வாங்கி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் விஎம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட் கொடுத்து வாங்கணும், ஒரு 20 lakhs கிட்ட ஆச்சு. விஎம் வந்ததுக்கப்புறம் அந்த 20 lakhsங்கிறது ஒரு 10 lakhs மாறிச்சு, கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த ஹார்ட்வேர் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தடுங்கிறது மாறவே இல்லை. நம்ம வந்து ஹார்ட்வேரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். பட் கிளவுடு வந்து என்ன பண்ணிச்சுன்னா
நம்ம வந்து ஹார்ட்வேர் வாங்கவே தேவையில்லை. நம்ம வந்து டேட்டா சென்டரே ஹோஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கேன்னா நான் வந்து அந்த சர்வருக்காகவே நான் வந்து ஒரு 10 லேக்ஸோ இல்லைன்னா ஃபிசிக்கல் ரவாக இருந்தால் 20 லேக்ஸ் வந்து நான் அதுக்காகவே நான் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் இப்போ அப்படி இல்லை. நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஐ கேன் டைரக்ட்லி கோ அண்ட் லான்ச் அ சர்வர் இன் கிளவுட். கிளவுடில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ரெண்டல் பேசிஸ், ஓகேங்களா, நம்ம எல்லா சர்வீசஸையும் பே அஸ் யூ கோ, ஓகேங்களா, நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நம்ம பே பண்ணிக்கலாம் ஹவர்லி பேசிஸ், ஓகேங்களா. சர்வர்லேருந்து ஸ்டோரேஜ்லேருந்து நெட்வொர்க்கிங்லேருந்து எவ்ரி திங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் ரெண்டல் பேசிஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளவுடு ப்ரொவைடர்ஸ் இருக்கிறாங்க, ஓகேங்களா. பட் அதில் மேஜராக டாப் 3 க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா AWS, அதுக்கப்புறம் அஷூர் அண்ட் அப்புறம் GCP, ஓகேங்களா. AWS வந்து ஓன்டு பை அமேசான், மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஓன்டு பை மைக்ரோசாஃப்ட், தென் GCP ஓன்டு பை கூகுள், ஓகேங்களா. ஸோ இதில் AWS வந்து எந்த இயர் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2006, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எது வந்துச்சுன்னா GCP 2008, தென் 2010 தான் அஷூர் மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. பட் கம்பேர் டு GCP அஷூர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மார்க்கெட்டில் ஹிட் ஆயிருது, ஓகேங்களா. ஸோ பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடு யாருன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட, ஓகேங்களா. தென் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா AWSல வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது, ப்ராட் சர்வீசஸ், ஓகேங்களா. நிறைய 200 அண்ட் ப்ளஸ் சர்வீசஸ் இருக்குது, ஓகேங்களா. நிறைய கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறாங்க. அஷூர் வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆஃபீஸ் செட்டப் இருக்குது அண்டு உங்களுக்கு வந்து ஒரு க்ளவுடும் வேணும், ப்ளஸ் ஒரு டேட்டா ஆன் ப்ரெமிசஸ் செட்டப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, யூ வாண்ட் டு யூஸ் போத், ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணணும்னு நினைங்கன்னா ஒரு ஹைப்ரிட் செட்டப் பண்ணணும்னா அஷூர் போகலாம். GCP எதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், குபர்னெட்டிஸ், இந்த மாதிரி உங்களோட கம்பெனி பேஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் GCPக்கு போகலாம், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு க்ளவுட் ப்ரொவைடர்ஸுமே ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்க, ஓகேங்களா. அண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற அதர் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க வேர்ல்டு வைட், ஓகேங்களா. பட் மேஜராக த டாப் 3 க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து AWS, அஷூர் அண்ட் GCP, ஓகே. ஸோ இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ட்ரெடிஷ்னலில் ஒரு 20 லேக்ஸ் ஆச்சுன்னா VM வந்து அது ஒரு 10 லேக்ஸாக மாற்றிச்சு. அண்ட் க்ளவுடில் வந்து அந்த 10 லேக்ஸ் கூட இது ஒரு எக்ஸாம்பிள் காஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு 1 லேக்காக குறைச்சிட்டு. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 20 லேக்ஸ் நம்ம பே பண்ணக்கூடிய இடத்துல 1 லேக், ஓகேங்களா. இந்த 1 லேக்குங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து இந்த காஸ்ட் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும். கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக பே பண்ணிக்கலாம், கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பில் அதிகமாகும், பட் இந்த அளவுக்கு ஆகாது, ஓகேங்களா. ஸோ காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஸோ க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி மேஜராக நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ஆன் ப்ரெமிசஸ்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. என்ன ஒரு மேஜர் ரீசன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட், ஓகேங்களா. ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஸ்கேலிங், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபியூச்சர், சரிங்களா. ஸோ ஆன் ப்ரெமிசஸ் அண்ட் VMல ஸ்கேலிங்குங்கிறது ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து ஹார்ட்வேர் வந்து லிமிட்டட், இந்த ஹார்ட்வேர் லிமிட் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், ஹார்ட்வேர் லிமிட் ஃபுல் ஆகிட்டுனா ஸ்கேலிங் வந்து ஒரு பிகேம் சேலஞ்ச். பட் க்ளவுடில் அப்படி இல்லை, ஸ்கேலிங் வந்து இட்ஸ் அன்லிமிட்டெட், ஓகேங்களா. நம்ம ஸ்கேலிங் ஆட்டோ ஸ்கேலிங் எனபிள் பண்ணிக்கலாம், புது சர்வர் வந்து வித்தின் அ மினிட் வந்து நம்மளுக்கு ஸ்பின் அப் ஆயிரும்,
அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதுவே நம்ம இந்த ஆன் ப்ரெமிசஸில் நம்ம ஸ்கேலிங்லாம் எனேபிள் பண்ணணும்னா புது சர்வர் வாங்கணும், ரிசோர்ஸ் ஃபில் ஆகிட்டுனா இட் வில் டேக் மெனி டேஸ் டு வீக்ஸ். பட் க்ளவுடில் வித்தின் அ மினிட் வந்து ஸ்கேலிங் இஸ் பாசிபிள். இப்போ இந்த ஸ்கேலிங்குங்கிற வார்த்தையை எடுத்ததுனால க்ளவுடில் ரெண்டு விதமான ஸ்கேலிங் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங்: வெர்டிக்கல் ஸ்கேலிங், ஹரிசாண்டல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங்கை எப்படி சொல்லலாம்னா ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன். ஓகேங்களா? வெர்டிக்கல் ஸ்கேலிங்க்கு டவுன் டைம் தேவை. ஏன்னா வெர்டிக்கல் ஸ்கேல்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ ஒரு சர்வர் லான்ச் பண்ணியிருக்கோமா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 CPU 4 GB ரேமில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 CPUவை 4 CPUவாக கன்வெர்ட் பண்ணுவோம். 4 GB ரேமை 8 GB ரேமாக கன்வெர்ட் பண்ணுவோம். மீன்ஸ் நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி டைப்பை மாற்றுவோம். அதுக்கு நம்ம அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு தான் மாற்ற முடியும். ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்க்கு டவுன் டைம் கொஞ்சம் வேணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 CPUலேருந்து 4 CPUவாக மாற்றுறது, 8 GBயில் 4 GBலேருந்து 8 GBயாக மாற்றுறது, இதுக்கு பேர் ஸ்கேல் அப். ஓகேங்களா? தென் ஸ்கேல் டவுனுனா ரிடியூசிங் த பவர். அகெயின் 4 CPUலேருந்து 2 CPUவாக மாற்றுறது, 8 GBலேருந்து 4 GBயாக மாற்றுறது, இது வந்து ஸ்கேல் டவுன். திஸ் இஸ் கால் வெர்டிக்கல் ஸ்கேலிங். ரெண்டாவது டைப் இருக்குது ஹரிசாண்டல் ஸ்கேலிங். இதுதான் என்னென்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிம்போம். AWSல ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? இது வந்து ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேல் அவுட் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்கேல் அவுட், ஸ்கேல் இன்னு சொல்லிக்கலாம். ஸ்கேல் அவுட்னா இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் சர்வரோட நம்பரை கூட்டும். நம்ம அந்த ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் நம்ம பார்ப்போம் அப்கமிங் டேஸில். நான் அது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரியல் டைம் டெமோ கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை கான்ஃபிகர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினிமம் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, டிசைடு கெப்பாசிட்டிலாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் வந்து 1 கொடுத்துருக்குறேன், மேக்ஸிமம் 5 சர்வர்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு சடனாக டிராஃபிக் வரும்பொழுது, ஸ்பைக் ஆகும்போது என்னோட சர்வர் கவுண்ட் வந்து 1லேருந்து 2 ஆகும், 2லேருந்து 5 ஆகும். ஸோ மேக்ஸிமம் எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்கணும் அது வரைக்கும் சர்வர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்ஸ் டிராஃபிக் கம்மி ஆகிட்டு, யூட்டிலைசேஷன் வந்து ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து நார்மல் ஆகிட்டுன்னா ஆட்டோ ஸ்கேலிங் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் EC2 சர்வரை கவுண்ட்டை ரிடியூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஸ்கேல் இன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்கேல் அவுட், ரிடியூஸ் பண்ணுறது ஸ்கேல் இன். இது எதுலன்னா ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருக்கேன். ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் அப்படிங்கிறதா சேஞ்சிங் த சர்வர் சைஸ். ஒரே சர்வரை பெரிய சைஸை பெருசாக்குறது, சின்னதாக்குறது, இதே தான் ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன். ஓகேங்களா? ஸ்கேல் அவுட், ஸ்கேல் இன் அப்படின்னா சேஞ்ச் த சர்வர் கவுண்ட். சர்வரோட சைஸ் அதே தான், பட் என்னன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சேம் சர்வர் 1 2 3 4 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங்லாம் எந்த மாதிரி சினரியோக்கு யூஸ் பண்ணலான்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள் லைக் நம்மளோட இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஏன்னா இவங்களாம் இந்த பிக் சேல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சடனாக நிறைய பீப்புள் அட் த சேம் டைம் லாகின் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் சம் மொபைல் லான்ச் அந்த ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக நிறைய பீப்புள் சேம் டைம் லாகின் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் சர்வருக்கு லோடு வந்து டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகர் பண்ணணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பீக் டைமில் ஸ்கேல் அவுட் பண்ணிக்கணும். தென் ஒன்ஸ் டிராஃபிக் நார்மல் ஆகிட்டுனா ஸ்கேல் இன் பண்ணிக்கும், மீன்ஸ் ரிமூவ் பண்ணிக்கணும் அடிஷ்னல் சர்வர். திஸ் இஸ் கால்ட் ஸ்கேலிங் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுனால இது என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆன் ப்ரெமிசஸ் சொல்லியிருந்தேன். முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம சர்வர்லாம் வாங்கி ரெடியாக வைக்கணும்.
ஸோ அதுதான் அப் ஃப்ரண்ட் ஹார்ட்வேர், அப் ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படிம்போம். முன்னக்கூட்டியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும். இங்கே க்ளவுடில் அது இல்லை. நோ நீட் டு பை சர்வர், நோ அப் ஃப்ரண்ட் காஸ்ட், நோ நீட் டு பை அப் ஃப்ரண்ட் ஹார்ட்வேர். வேணும்னா அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆன் ப்ரிமிசஸில் எனக்கு டேட்டா சென்டர் அதுக்கு பேக்கப்லாம் நம்ம இது பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். இங்கே எதுவுமே தேவையில்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இந்த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தே ஆர் ஹேண்ட்லிங், தே ஆர் மெயின்டைனிங், தே ஆர் மானிட்டரிங். நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. சிம்பிளி ஜஸ்ட் we can login, we can launch the server. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்ம க்ளவுடில் ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆன் ப்ரெமிசஸில் ரிசோர்ஸ் வேஸ்டேஜை பற்றி. இங்கே க்ளவுடில் அப்படி இல்லை. நம்ம வந்து எவ்வளோ நேரத்துக்கு தேவையோ அவ்வளோ நேரத்துக்கு 1 ஹவருக்கு தேவைன்னா 1 ஹவருக்கு யூஸ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு உள்ள பில்லை மட்டும் நம்ம பே பண்ணுவோம். ஒன்லி ஃபார் த யூசேஜ், பே ஒன்லி ஃபார் த யூசேஜ். 1 மணி நேரம் யூஸ் பண்ணோமா 1 மணி நேரத்துக்குள்ளே பில்லை கொடுப்போம். 10 மணி நேரம் யூஸ் பண்ணோமா 10 மணி நேரத்துக்குள்ளே பில்லை கொடுப்போம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தேவை அதிகமாச்சுன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நான் ஸ்கேலிங் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்கேல் அப் வென் டிமாண்ட் இன்க்ரீஸ், ஸ்கேல் டவுன் வென் டிமாண்ட் டிக்ரீஸ். ஓகேங்களா? தென் ஹை அவைலபிலிட்டி. ஏடபிள்யூஎஸில் வந்து நாட் ஓன்லி ஏடபிள்யூஎஸ், த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தே ஹாவ் மல்டிபிள் ரீஜியன். So worldwide they have multiple regions, and inside the region they have multiple availability zones. நீங்கள் ஒருவேளை cloud புதுசாக இப்போ தான் லேண்ட் பண்ணுறீங்கன்னா what is region, what is availability zone, மேபி கன்ஃபியூஷன் இருக்கலாம். in the upcoming videos I will explain that very clearly. ஓகே, ஸோ இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. they have multiple region. ஓகேவா? and failover it will handle automatically. ஏதாவது ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு சர்வர் வந்து ஸ்பின் அப் ஆகிக்கணும். ஓகேங்களா? அண்ட் க்ளவுட் பிளாட்ஃபார்மில் டவுன் டைம் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் மெயின்டெனன்ஸ். நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இந்த ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இட்ஸ் ரெடியூஸ்ட். ஓகேங்களா? நம்ம வந்து டேட்டா சென்டரில் பவர் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. we can directly focus only on our business. and the next thing is நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டைம் டு மார்க்கெட். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்மளோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டில் பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் நம்மளோட கஸ்டமர்கிட்ட. ஏன்னா இங்கே சர்வர் வந்து வித்தின் அ மினிட் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்ம டக்குன்னு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி ஃபாஸ்ட்டாக டிப்ளாய் பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு சேர்த்துடலாம். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட கீ பவர்ஸ் என்னன்னா இட் இஸ் வெரி ஸ்பீட். எவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட ரிசோர்ஸை நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம், காஸ்ட் எஃபிஷியன்ட். நம்ம எவ்வளோத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு பே பண்ணால் போதும். தென் எல்லா ரிசோர்ஸ் ஆன் டிமாண்ட் ரிசோர்ஸ் இருக்குது. எல்லாமே நெட்வொர்க்கிங்லேருந்து, ஸ்டோரேஜ்லேருந்து, கம்ப்யூட்லேருந்து எவ்ரி திங் இஸ் தேர் ஆன் டிமாண்ட் மெத்தட். ஓகேங்களா? அண்ட் செக்யூரிட்டி, ஸோ அண்ட் பேக்கப் ஆல்சோ அவைலபிள். ஓகேங்களா? ஸோ த க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் தே ஆர் ஹேண்ட்லிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செக்யூரிட்டி, எவ்ரி திங், அண்ட் தே ஆர் டேக்கிங் கேர். ஸோ ஓகேங்களா? பட் ஃபியூ டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் இது நம்ம சைட்லேருந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கிடணும். திஸ் இஸ் நாட் ஃப்ரம் த கிளவுட் எண்ட், திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை இதில் நம்ம கவனக்குறைவாக இருந்தோம்னா இட் பிகேம் அ பிக் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் அவர் கம்பெனி. என்னென்னா காஸ்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ சம் சர்வீசஸை ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல், ப்ராப்பர் ஐடியா இல்லாமல், இம்ப்ராப்பராக யூசேஜ் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில சர்வர் எனக்கு ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் மட்டும்தான் தேவைப்படுது. பட் நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸையும் தாண்டி சும்மா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அன்னெசரியாக நிறைய ரிசோர்ஸஸ் லான்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹை பில்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இது யாரால்? நம்மளோட லேக் ஆஃப் நாலேஜ். ஓகேங்களா? நம்மளோட கவனக்குறைவுகளால் இந்த மாதிரி இதாகும். ஸோ இதில் காஸ்ட் வந்து ஒரு மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும்.
கவனமாக ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணணும். பில்லிங்கை கவனமாக நம்ம இது பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒருவேளை க்ளவுட் இன்ஜினியராக ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க் கிடைக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் பில்லிங், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் உங்கள் கம்பெனிக்கு உங்களுக்கு ரெவென்யூவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வெண்டர் லாக்இன். நீங்கள் ஒரு க்ளவுட், இப்போ நான் சொன்ன மல்டிபிள் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸில் போயிருந்தீங்க, கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணி அப்ளிகேஷன்லாம் இது பண்ணியிருந்தீங்க. லேட்டராக யூ ஆர் ஃபீலிங் ஐ எம் நாட் ஃபீலிங் குட் வித் ஏடபிள்யூஎஸ், ஐ வாண்ட் டு மூவ் டு அஜூர் ஆர் ஜிசிபி. ஸோ இப்போ வேறு க்ளவுட் ப்ரொவைடருக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கில் நீங்கள் என்விரான்மெண்ட் எல்லாம் செட்டப் பண்ணிட்டீங்க. இப்போ நான் அகெயின் மூவ் பண்ணணும்னா இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். இட் இஸ் நாட் அ ஈஸி திங் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளாட்ஃபார்ம் டு அனதர் பிளாட்ஃபார்ம். அதுக்கு நீங்கள் அகெயின் பிளான் பண்ணணும், நிறைய பட்ஜெட் இது பண்ணணும், நிறைய திங்ஸ், நிறைய சேலஞ்சிங் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ பிஃபோர் நீங்கள் உங்கள் க்ளவுடு எந்த க்ளவுடில் போகணுன்னு முடிவு போகிறதுக்கு முன்னக்கூட்டி have to be prepared well and decide properly. Then you can start your project. And the third one is again security. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் க்ளவுடில் இட் இஸ் அ செக்யூரிட்டி பேக்கப்லாம் நல்லா இருக்குது. எஸ், இட் இஸ் தேர். பட் த க்ளவுட் ப்ரொவைடர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியை அவங்க பார்த்துக்குவாங்க. they will take care the infrastructure security from their end. ஓகேங்களா? பட் இந்த டேட்டா செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இது எல்லாமே யாருன்னா அஸ் அ நம்ம தான் கஸ்டமர்ஸ், நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். தீஸ் ஆல் ஆர் இன் அவர் ஹேண்ட்ஸ். சப்போஸ் நம்ம டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் லேக்க விட்டு சம் டேட்டா ஹேக் ஆகிடுச்சு என்ன அந்த மாதிரி இதாச்சுன்னா அதுக்கு க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியாது. தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மோர் செக்யூராக நம்ம பில்ட் பண்ணிக்கணும். த யூஸ் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இது அது ஃபியூ டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரியில் திஸ் இஸ் நாட் ஃப்ரம் த ப்ரொவைடர்ஸ் அண்ட் அஸ் அ க்ளவுட் இன்ஜினியராக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ த ஓவரால் கம்பேரிசன் on-prem, the traditional infrastructure that was very slow and காஸ்ட்டுமே ரொம்ப அதிகம். தென் விஎம் வந்துச்சு. விஎம் வந்து அதோட கொஞ்சம் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு, பட் லிமிட்டட். தென் ஃபைனலி cloud come into the market and it solves all the problem that industry faced in the physical infrastructure and the VM. So cloud வந்து very fast, scalable, cost efficient, and cloud gives infrastructure on demand method, and it has unlimited scalability. And today most of the modern applications எல்லாமே எதில் ரன் ஆகுது அப்படின்னா cloud platform தான் ரன் ஆகுது. So that's all about the overall comparison between the traditional infrastructure and cloud. ஓகேங்களா? இப்போ now coming to cloud, நம்ம இப்போ cloudக்கு உள்ள வந்துட்டோம். சரியா? ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து விஎம் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். தென் க்ளவுடுனா என்ன, அதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ க்ளவுடில் அந்த டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸை வச்சு நம்ம ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கலாம். என்னென்னா பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட். ஓகேங்களா? இப்போ அந்த பப்ளிக் க்ளவுட் இருக்குல்ல, பப்ளிக் க்ளவுடில் வந்து அவங்க கொடுக்குற அந்த சர்வீசஸ், எக்ஸாம்பிள் ஐஏஎம்மாக இருக்கட்டும், EC2வாக இருக்கட்டும், ஆர்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், லேம்டாவாக இருக்கட்டும், என்ன ECS, EKS, வாட் எவர் இட் இஸ், இந்த கொடுக்குற சர்வீசஸை பொறுத்து we can divide those services into 3 categories. That is infrastructure as a service, platform as a service, and software as a service. ஸோ இப்போ நம்ம வந்து என்னத்தை பார்த்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரியுதுல்ல, பப்ளிக் க்ளவுட்னா என்ன, ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, ஹைப்ரிட் க்ளவுட்னா என்ன, தென்
சர்வீஸ் மாடல்ஸ் ஐஏஎஸ்னா என்ன, பாஸ்னா என்ன, சாஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கிளவுட் மாடல்ஸ் அப்படின்னா it says where infrastructure is hosted, how it is used. சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட cloud infrastructure எங்கே இருக்கு, எப்படி யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இந்த டிப்ளாய்மெண்ட் மாடலை நம்ம 3 கேட்டகரியாக டிஃபைன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பப்ளிக் கிளவுட், ப்ரைவேட் கிளவுட், ஹைப்ரிட் கிளவுட், ஓகேங்களா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கிளவுட் அப்படின்னா என்ன, இதில் ப்ரைவேட் கிளவுடுக்கும் ஆன் ப்ரிமிசஸ்க்கும் ஃபியூ பீப்புள் மே கெட் கன்ஃபியூஸ்ட். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் டில் தட் உங்களுக்கு எல்லா கான்செப்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பப்ளிக் கிளவுட், ப்ரைவேட் கிளவுட், ஹைப்ரிட் கிளவுடை நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் டீட்டெயில்டாக. ஸோ மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் நெக்ஸ்ட் பார்ட் 2ல் நான் இதை பற்றி தென் ஐஏஎஸ், பாஸ், சேஸை பற்றி நான் டீட்டெயில்டாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இந்த AWS Cloud Beginner to Expect அப்படிங்கிற இந்த கோர்ஸில் இதை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கோர்ஸ். ஸோ இன்னும் நிறைய மோர் ரியல் டைம் அண்ட் ப்ராக்டிக்கல் கண்டென்ட் இஸ் ஆன் த வே. ஸோ ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு கெட் more study materials, interview calls related informations, and my upcoming batch details, AWS batch details எல்லாம் அதில் வரும். And subscribe and stay connected. I will see you in the next video. Thanks. Bye.